ராமாயணத்துல தெரிவிக்கிறார், பிராட்டிக்கு காடுன்னா என்னன்னே தெரியாது. அவள் பிறந்தது மிதிலையிலே, அரண்மனையை விட்டு வெள்ளையே போனது கிடையாது. சூரியன் சீதையினுடைய முகத்தை பார்த்ததே கிடையாதாம். எப்பவுமே கொடைக்கு கீழே வருவா, பல்லக்குள்ள வருவாளே தவிர சூரியனை அண்ணாந்து சீதை பார்த்ததே கிடையாது. நாடுன்னு ஓரளவுக்கு தெரியும், காடு என்றால் என்னன்னு சீதைக்கு தெரியாது. அயோத்தி நகரத்திலிருந்து வெளியே வந்தாளாம் சீதை ராமனோடு. வந்து பார்த்த உடனே வெறும இடமா இருக்குமோ இல்லையா, பார்த்த உடனே ராமா இதுதான் காடான்னு கேட்டாளாம். இது இப்பதான் நகரத்தை விட்டு வெளியில வந்திருக்கோம், இன்னும் ரொம்ப தூரம் போனாதான் காடு வரும், இது காடு அல்லன்னு ராமன் தெரிவிக்கிறார். அப்போ ஒரு சந்தேகம், சீதைக்கு சட்டுன்னு பெரிய மிருகங்களை எல்லாம் பார்த்தா பயம் வராதா? இத ராமனே சொல்றார். அங்க பெரிய சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாம் இருக்கும். ராத்திரி தூங்குறச்சு திடீர்னு ஒரு சிங்கம் கர்ஜிக்கும், தூக்கத்திலே எழுந்து விடுவோம். அதெல்லாம் உன்னால தாங்க முடியாது சீதை, நீ பயந்து போய் விடுவாய், நீ சின்ன பெண் வராதே, அயோத்தியிலே இருன்னு ராமன் சொல்லுகிறார். சீதை அதெல்லாம் தெரியாது, உன்னை விட்டு பிரிந்து இருக்க மாட்டேன்னு புறப்பட்டு வந்து விட்டார். ஆனா அந்த சந்தேகம் இன்னும் இருக்கோ இல்லையோ, சீதை காட்டுக்கு போய் பயப்பட்டாளா இல்லையா, ஏதான மிருகத்தை பார்த்து பயந்தாளான்னு கேட்டால் அதுக்கு வால்மீகி வேணும்னு பதில் சொல்றா. கஜம் வா வீக்ஷ சிம்ஹம் வா வியாக்ரம் வாபி வரானனா நாஹாரயதி சந்திராசம் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ருதான்னு தெரிவிக்கிறார். பெரிய யானை வந்தாலும், குதிரை வந்தாலும், சிங்கம் வந்தாலும், புலி வந்தாலும் ந ஆஹாரயதி சந்திராசம், வாய் திறந்து ஐயோன்னு ஒரு வார்த்தை பதறி போய் சொன்னதே கிடையாதான். என்ன தைரியம்னால் ராமனுடைய தோளை கெட்டியா பிடிச்சுட்டுதான் வனத்துல நடந்தே போவாளாம். இந்த தோளுக்கு கீழே நான் இருக்கும் போது எப்பேற்பட்ட ராவணன் வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது, இந்த மிருகம் என்ன செய்து விட போகிறது என்கிற தைரியம் உண்டு. அப்ப ராமனுடைய தோளில் ஒதுங்கி இருக்கிறபடியாலே துர்தர்ஷா, யாருமே அவளை வெல்ல முடியாது, தொட முடியாது, ஜெயிக்க முடியாது. இதனால நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நாமும் ராமன் தோளிற்கு கீழே இருக்க வேண்டும். நான் தனி என்று நினைத்தால் ராமன் நிழலை விட்டு வெளியே வந்தோம்னால் அப்ப சம்சாரம் மிருகங்களை போல நம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். இந்த மிருகமெல்லாம் நான் பார்த்து கொள்ள முடியாது, ராமனுடைய திருவடிக்கு கீழ் இருக்கிறேன், அவனுடைய நிழலில் இருக்கிறேன் என்றால் மரத்துக்கு ஒரு பண்பு, எல்லா வெயிலையும் தான் எடுத்துக்கொள்ளும், கீழே நிற்பவர்களுக்கு நிழலை மட்டும்தான் கொடுக்கும். அத போல ராமன் எத்தனை அசுரர்களையும் அவர் பார்த்து கொள்வார், நமக்கு நிழலையும் குளிர்ச்சியும் மட்டும்தான் கொடுப்பார். அப்படி ராமனிடத்திலே சேர்ந்தவள் துர்தர்ஷாம் என்று தெரிவித்தார். அதுக்கு மேலே கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம், ரொம்ப அழகான திருநாமம். நித்யன் என்று பெருமானுக்கு பெயர். அந்த பெருமானாலே போஷிக்கப்பட்டவள், அவனாலே ரட்சிக்கப்படுபவள் என்று ஒரு பொருள். இரண்டாவது பொருள் நித்திய புஷ்டாம், அவளுக்கே எத்தனையோ கல்யாண குணங்கள், நல்ல பண்புகள் இருக்கின்றன. புஷ்டின்னு சொன்னால் வெறும் சாப்பிட்டு ஏற்படுகிற போஷாக்கு அல்ல, நல்ல குணங்களாலே நிரம்பியவள், அதனால புஷ்டி உடையவள். நித்திய புஷ்டாம், நமக்கு அப்பப்ப நல்ல பண்புகள் வரும், ஆனா வந்ததை விட வேகமா கிளம்பி போயிடுறது. பிராட்டிக்கு நித்தியமாக எப்போதுமே விட்டு பிரியாமல் நற்பண்புகள் குடிகொண்டிருக்கின்றன, அதனாலே நித்திய புஷ்டாம் என்று தெரிவித்தார். மூணாவது ரொம்ப அழகான அர்த்தம், பிராட்டி எப்படி நித்திய புஷ்டையாக இருக்கிறாள். புஷ்டின்னு சொன்னா இப்ப உடலினுடைய பருமன்னே அர்த்தம் வச்சுக்கலாம்ங்கிறார். முதல் அர்த்தம் நித்திய புஷ்டாம், நித்தியனான பெருமானாலே போஷிக்கப்படுபவள் ஒரு அர்த்தம். இரண்டாவது தன்னுடைய குணங்களாலே போஷிக்கப்படுபவள் இரண்டாவது அர்த்தம். மூணாவது உடல் ரீதியாக திருமேனியிலேயே போஷாக்கோடு இருப்பவள், நல்ல திண்மையோடு இருக்கக்கூடியவள் நித்திய புஷ்டாம்னு தெரிவித்தார். அது என்ன பண்ணா நன்னா சாப்பிடுவான்னு அர்த்தமா? இதெல்லாம் ஒரு குணமா சுவாமி? இதை ஏன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்னால், சீதையினுடைய புஷ்டிக்கு காரணம் அவள் வாயால் உண்ணக்கூடிய சோறு கிடையாதாம். ஹனுமான் சுந்தரகாண்டத்திலே அசோகவனத்திலே சீதையை காண்கிறார். பார்த்த உடனே உபவாச கிருஷாம் தீனாம் மைதிலீம் ஜனகாத்மஜாம்னு வால்மீகி தெரிவிக்கிறார். உபவாச கிருஷாம், உபவாசம் இருந்து பட்டினி கிடந்து 9 மாதங்களில் ஏற்கனவே ரொம்ப மெல்லிய உடம்பு, கொடி போல இருப்பாளாம் சீதை. அந்த சீதை இன்னும் மெலிந்து போய் இருந்தாள். அங்க தெரிவிக்கிறார், இவள் பண்ண உபவாசம் என்பது உலக சோறு சாப்பிடாதது அல்ல. ராமனை பார்க்காமல் இத்தனை நாள் இருந்தாரோ இல்லையோ, ராமனை சேர்ந்து அவனோடு அனுபவம் இல்லாமல் பிரிந்திருந்துதான் சீதைக்கு உபவாசமா. அந்த உபவாசத்தால உடம்பு மெலிந்திருக்கிறதே தவிர உணவு உண்ணாததுனால எந்த கட்டமும் கிடையாது. அப்ப சீதைக்கு புஷ்டி உடையவள் என்று சொன்னால் உணவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சீதைக்கு புஷ்டி இருக்கும். ஏன்னா ராமனுடைய அனுபவம், ராமனுடைய சேர்க்கை தான் அவருக்கு உணவு. பெரியாழ்வாருடைய ஒரு பாசுரம், உண்ணானாள் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாரணாவென்று ஓதானாள் அன்றெனக்கிவை பட்டினி நாளேன்னு தெரிவிக்கிறார். எனக்கு ஒரு நாள் சாப்பாடு கிடைக்காட்டா ஒன்னும் பெரிய பசி உபவாசம்னு சொல்ல மாட்டேன், நமோ நாரணான்னு ஒரு நாள் சொல்லாமல் போனால் அதுதான் நான் பட்டினி இருந்த உபவாசம் இருந்த நாள்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். அப்ப பிராட்டிக்கு நித்திய புஷ்டாம்னு ஏன் பெயர்? பெருமானோடு என்றும் சேர்ந்து இருக்கிறாள், விட்டு பிரிவதே கிடையாது. அதனால உடம்பு புஷ்டியோடு இருக்கிறதாம்.
சங்கு தங்கு முன்கை நங்கைன்னு ஆழ்வாருடைய பாசுரம். சங்குன்னு சொன்னா வளையல்னு அர்த்தம். பிராட்டினுடைய முன்கையில எப்பவுமே வளையல் நன்னா இருக்குமா. செந்தாமரை கையால் சீரால் வரையொடிப்ப வந்து திறவாயின்னு ஆண்டாள் பாடுகிறாளோ இல்லையோ. ஏன் அவ கையில வளையல் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன? ஆண்டாளுக்கு அதனால என்னன்னு கேட்டால், பிராட்டி கையில் வளையல் இருக்கிறது என்றால் பெருமானோடு சேர்ந்து இருக்கிறாள்னு அர்த்தமா. பெருமானை விட்டு பிரிஞ்சா உடம்பு மெலிஞ்சு போயிடும். மெலிஞ்சு போனா உலகத்துல வேடிக்கையா சொல்லுவார்கள், கணவனும் மனைவி புதுசா கல்யாணமா இருந்தது, கணவன் 10 நாள் 15 நாள் ஆன உடனே கணவன் எனக்கு ஏதோ வேலை நிமித்தமா வெளியூருக்கு போகணும், யாமி நான் புறப்படுகிறேன்னு கணவன் சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே மனைவிக்கு ரொம்ப வருத்தம். உடம்பு அவர் இன்னும் கிளம்பவே இல்லை, புறப்பட போகிறார்னு கேட்ட உடனே கணவனை பிரிந்த வருத்தத்திலே உடம்பு இழைச்சு போச்சான். 10 வளையல் போன்றிருந்ததுல 5 வளையல் கடகடகடன்னு கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. உடம்பு மெலிஞ்ச உடனே வளையல் கீழே விழுந்து உடஞ்சு போயிடும். இவர் பயந்தே போயிட்டார். போறேன்னு சொன்னதற்கு இப்படி ஆகிவிட்டது என்றால் போனால் என்ன ஆகுமோ. ந யாமி நான் செல்லவில்லை, இங்கேயே இருக்கிறேன்னு சொன்னாரா. மறுபடியும் உடம்பு பெருத்துது ஆனந்தத்துல. மிச்சம் இருக்கிற 5 வளையலும் உடஞ்சு போச்சான். அப்ப பெருமானை விட்டு பிரிந்தாலும், கணவனை விட்டு பிரிந்தாலும் மனைவிக்கு துன்பம் தான், விட்டு பிரிந்தவள் சேர்ந்தாலும் இன்பம் ஏற்பட போகிறது. இதை போல மாறுபாடுகளே பிராட்டிக்கு கிடையாது. பகவான் பிராட்டி இப்படி அணைத்து கொண்டிருப்பாரோ இல்லையோ. ஒரு விஷயம், நம்ம பேருந்துல போகும்போது கையை பிடிச்சுட்டே போவோம், கொஞ்ச நாளில கை வலிக்கும், என்ன பண்ணுவோம், விட்டுட்டு இப்படி 2 தடவை பண்ணிட்டு மறுபடியும் பிடிப்போமோ இல்லையோ. அதை போல பிராட்டியை அணைத்து கொண்டு படுத்திருக்கும் போது இன்னும் கெட்டியா அணைப்பதற்காக கொஞ்சம் கையை வெலத்திட்டு பகவான் அணைக்க போனா அதுக்குள்ள உடம்பு மெலிஞ்சிருமா. அந்த வெலத்தினதை பெரிய பிராட்டியால தாங்க முடியாது. என்றுமே சேர்ந்தே இருக்க வேண்டும்னு ஆசைப்படுபவள். அப்ப அதுதான் அவளுக்கு உணவு. உலக உணவு கிடைப்பதா இல்லையா என்பதை பொருட்படுத்துவது கிடையாது. ராமனோடு சேர்ந்திருந்தால் நித்திய புஷ்டாம், எப்போதும் பெருமானுடைய சம்பந்தத்தாலே போஷாக்கோடு இருக்கக்கூடியவள் பிராட்டி. அதை நித்திய புஷ்டாம்னு சொன்னார். கரீஷினீம், கரி என்று சொன்னால் யானை என்று பொருள். ஈஷினி என்று சொன்னால் தலைவி, யானைகளுக்கு தலைவி. நேற்றுக்கே பார்த்தோம், 4 யானைகள் அவருடைய ஆசன பத்மத்தின் 4 புறங்களில் நின்று கொண்டிருக்கின்றன. அந்த யானை பிளிரலை கேட்டுத்தான் விழித்துக் கொள்வாள். யானைகள் தான் அவளுக்கு தலையிலே தீர்த்தத்தை சேர்த்து தீர்த்தம் ஆட்டுகின்றன. இதே போல அந்த கஜங்களாலே ஆராதிக்கப்படுபவள். கரீஷினீம் என்றால் கஜங்களை வாகனமாக கொண்டவள் என்றும் ஒரு பொருள் உண்டு. பல இடங்களை செய்யலாம். தாயாருக்கு கஜவாகனம், பத்மாவதி தாயார் திருச்சானூர்ல சேவிச்சோம்னால் கஜவாகனம் ரொம்ப முக்கியம். பகவானுக்கு எப்படி கருட வாகனம் அடையாளமோ, பிராட்டிக்கு கஜவாகனம். நவராத்திரி உற்சவம் முடிகிறதே கடைசி நாள் 9ஆம் திருநாள் மட்டும் பிராட்டிக்கு. மத்த 8 நாளும் திருவஞ்சனம் உண்டு, அதுக்கு மேல அங்கேயே ஊஞ்சல் உற்சவம் உண்டே தவிர 9ஆவது நாள் மட்டும் கஜவாகனத்துல பத்மாவதி தாயாருக்கு புறப்பாடு உண்டு. இப்ப பெருமானுக்கு கருடன் அடையாளம்னா பிராட்டிக்கு யானை. அதனால கரீஷினீம், கரி யானைகளுக்கு ஈஸ்வரியாக இருப்பவள் என்று ஒரு பொருள் சொன்னார். அடுத்தது கரி என்றால் உலகத்தில் செயல்கள், தர்ம காரியங்களை செய்பவர்கள் என்று பொருள். அந்த தர்ம காரியங்களை செய்பவர்களிடத்துல பிராட்டிக்கு நிறைய ஆசை உண்டா. ஈஷ் என்றால் இச்சா, ஆசைன்னு ஒரு பொருள் உண்டு. அப்ப தர்மம் செய்பவர்களிடத்திலே, நல்ல பண்பாளர்களிடத்திலே அன்பு உடையவள் கரீஷினின்னு ஒரு பொருள். மற்றொன்று யானைகளாலே துதிக்கப்படுபவள், யானைகளுக்கு தலைவி என்று ஒரு பொருள். அதுக்கு மேலே கரீஷினியும் ஈஸ்வரீம் சர்வபூதானாம், யானைகளுக்கு தலைவின்னு சொன்ன உடனே ஓ அவ்வளவுதான் பெருமையா, யானைகளுக்கு மட்டும் தலைவியா நினைக்க வேண்டாம். சர்வபூதானாம் ஈஸ்வரீம், உலகத்தில் நிற்கும் அனைத்து பொருட்களுக்கும் அவள் தலைவியாக இருக்கிறாள்னு தெரிவிக்கிறார். உலகத்துல யார் இருக்கிறார்கள்? 3 தத்துவங்கள், சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்று 3 தத்துவங்கள் சொல்றோம் இல்லையோ. 3க்கும் தலைவியாக இருப்பாள்னு அர்த்தம். லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்துல அழகாக சொல்லுகிறார், ஸ்ரீ வாசுதேவ மகிஷி பும் பிரதான ஈஸ்வர ஈஸ்வரி என்று சொல். பும் அப்படின்னா புமான், ஜீவாத்மான் அர்த்தம். பிரதானம் இந்த உலகத்தை படைப்பதற்கான அச்சேதன பொருள். ஈஸ்வரன் பரமாத்மா. பும் பிரதான ஈஸ்வர ஈஸ்வரீம், இந்த 3 பேருக்கும் தலைவியாக இருக்கிறாள்னு அர்த்தம். மறுபடியும் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். மற்ற உலகத்து பொருட்கள் ஜீவாத்மாவுக்கும் அச்சேதனத்துக்கும் பிராட்டி தலைவியாக இருக்கிறாள்னு சொன்னால் இயற்கையாக தலைவியாக இருக்கிறாள்னு அர்த்தம். உலகத்தில் அனைவராலும் வணங்கப்படுகிறாள்னு நேற்றுக்கே பார்த்தோமே. அப்ப அது இயற்கையானது. பகவானுக்கு தலைவின்னு சொன்னா சந்தேகம் வந்துடும். அப்ப அவர் சர்வேஸ்வரன் கிடையாதா? அவரையும் சேர்த்து இவள் தான் ஆட்டி வைக்கிறாளான்னு சொன்னால் அது அன்பால் வந்ததுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேர் இருக்காளோ இல்லையோ, பெருமான் பிராட்டி. பிராட்டியை விட்டு பிரிந்து பகவானால உயிர் வாழ முடியாது, பகவானை விட்டு பிரிந்து உயிர் வாழ பிராட்டியால முடியாது. ஆனா காரணம் வேறுன்னு தெரிவிக்கிறார்கள். பகவானை விட்டு பிரிந்து பிராட்டி வாழ முடியாது, பூவை விட்டு பிரிந்து மனம் இருக்க முடியாதது போல் என்று புரிஞ்சுக்கணும்.
புஷ்பம் இல்லாட்டா மனம்னு ஒண்ணு இருக்கவே முடியாது. அதை போல பகவானை நம்பித்தான் அண்டித்தான் பிராட்டி இருக்கவே முடியும். அவள் மட்டுமல்ல, இந்த உலகம் அனைத்துமே, சேதனங்கள் அச்சேதனங்கள் அனைத்துக்கும் பகவான் உள்ள அந்தர்யாமியாக இருக்கிறார். அவர் இல்லாவிட்டால் நம்மால இருக்கவே முடியாது. அனைத்துமே அழிந்து போய்விடும், உலகமே இருக்காது. அப்ப பெருமானை நம்பி பிராட்டி இருக்கிறாள் என்றால் அவன் புஷ்பத்தை போன்றவன், இவள் மனத்தை போன்றவள். ஆனா எதிர்த்த பக்கம் சொல்றேன் பாருங்க, பிராட்டி சீதை இல்லாவிட்டால் ராமன் அழிந்து விடுவார்னு சொன்னா உண்மைதான். ஆனால் அதுக்காக ராமன் மனத்தை போல பிராட்டி புஷ்பத்தை போல நினைக்க முடியாது. அது தன்னுடைய அன்பின் மிகுதியாலே. ஒரு இடத்துல நமக்கு நிறைய காதல் இருந்தால் அவர் மரணம் அடைந்தார்னு கேள்விப்பட்ட உடனே நமக்கு உயிர் போயிடுமோ இல்லையோ. ராமானுஜர் அந்த காலத்தில் இருந்தார். 120 சம்பத்சரங்கள் எழுந்துருளி இருந்து அவர் மரணம் அடைந்தார், திருநாடு அலங்கரித்தார்னு கேள்விப்பட்ட உடனே வெவ்வேறு ஊர்களில் சிஷ்யர்கள் இருப்பார்களோ இல்லையோ, தடால் தடால்னு விழுந்து அவரவர்களுக்கு பிராணனே போயிற்றான். அவ்வளவு அன்பு ஆச்சாரியன் இடத்திலே. ஆச்சாரியன் மறைந்தார்னு கேள்விப்பட்ட உடனே உயிரே போயிடுத்து. அதுக்காக எப்படி பூவை விட்டு மனம் இருக்காதோ அதை போல ராமானுஜரை விட்டு இவர்கள் இருக்க மாட்டார்கள்னு சொல்ல முடியுமா? இது அன்பால் வந்தது. நேரடியா பூவில் மனம் இருப்பது போல் பிராட்டியின் இடத்துல பகவான் இருப்பது கிடையாது. பிராட்டி பகவானை விட்டு பிரிந்து இருக்க முடியாது, அவனை அண்டி இருக்கிறபடியால். பகவான் பிராட்டியை விட்டு பிரிந்து இருக்க முடியாது, அவளிடத்தில் அளவு கடந்த பாசம் இருக்கிறபடியால். அப்படி மாத்திட்டோம் புரிஞ்சுட்டோம்னா என்ன ஆகும்? அப்ப பகவான் தான் சர்வேஸ்வரன், பிராட்டியை ஈஸ்வரின்னு சொல்றாள் என்னால் அவளுடைய முகமலர்த்திக்காகத்தான் இவர் எல்லாத்தையுமே பண்றார். ஒரு பிராட்டியை ராவணன் பிரித்தான் என்பதற்காக எப்பேற்பட்ட யுத்தத்தை செய்தார். அப்ப பிராட்டியை இவனுக்கு ஈஸ்வரின்னு எப்படி சொல்லலாம்னால் அவள்தான் இவனை தூண்டி நல்ல காரியங்களை செய்ய வைக்கிறாள். யஸ்யா வீக்ஷ்ய முகம் தது இங்கித பராதீனஹா விதத்தே கிலம் என்று தெரிவிப்பார்கள். பிராட்டியினுடைய முகத்தை பார்த்து அவளுக்கு ஒரு விஷயம் பிடித்திருக்கிறதா இல்லையா என்று பார்த்துத்தான் பகவான் அதை செய்வாராம். அப்ப பிராட்டி ஈஸ்வரின்னு சொல்லலாம் இல்லையோ. நேரடியாக ஈஸ்வரி கிடையாது. இப்போ கணவன் மனைவி 2 பேர் வீட்டுல இருக்கிறார்கள், இல்ல தகப்பனார் மகன் மகள் யாரோன்னு வச்சுக்கோங்களேன். மகன் சொல்லுவதை தகப்பனார் கேட்கிறார். எதனாலே? அவருக்கு ஒண்ணு கடமை கிடையாது, பாசத்தால கேட்க வேண்டும். தகப்பனார் சொல்றத மகன் கேட்பது கடமையாலே, உறவு முறையால கேட்க வேண்டும். அதே போலத்தான் இங்கேயும் புரிஞ்சுக்கணும். பிராட்டி பகவானாலே இயக்கப்படுகிறாள்னால் உண்மையாகவே அவர்தான் சர்வேஸ்வரன். பகவானை பிராட்டி இயக்குகிறாள்னு சொன்னால் அவ்வளவு அன்பு வைத்தபடியாலே பிராட்டியை மீறி பகவான் ஒன்றும் செய்துவிட மாட்டார். அதனால ஈஸ்வரின்னு சொல்லப்படுகிறாள். ஈஸ்வரியும் சர்வபூதானாம் துவாம் இஹ உபஹ்வயே ஸ்ரீயம். அப்படிப்பட்ட ஸ்ரீதேவியான உன்னை இங்கு நான் அழைக்கிறேன். ஏன் இப்போ அழைக்கிறேன்? இப்பதான் வீடு சுத்தமாச்சு, நீ இருப்பதற்கு தகுதியான வீடு இருக்கணுமே. உன்னுடைய அனுகிரகத்தாலே வீடு சுத்தமாயித்து, மறுபடியும் உன் அனுகிரகத்தாலே நீ இங்கு இருக்க வேண்டும் என்று 9வது ஸ்லோகத்துல பிரார்த்தித்தார். அடுத்து 10வது ஸ்லோகம். மனச காமம் ஆகூதிம் வாசஹா சத்யம் அசீமஹி பசூனாம் ரூபம் அன்னஸ்ய மயிஸ்ரீ ஸ்ரயதாம் யசஹா. மறுபடியும் அந்த பிராட்டியின் இடத்துல என்ன பிரார்த்தனை, அவளால என்ன நமக்கு கிடைக்க வேண்டும்னு தெரிவிக்கிறார். மனசஹா காமம். மனசுனா மனசு, காமம்னால் நம்மால் ஆசைப்படக்கூடிய பொருளாக பிராட்டி இருக்கிறாள். உலகத்துல எத்தனையோ பொருள்களை ஆசைப்படுகிறோம், அதற்குள் மிகச் சிறந்தவளாக உலகத்து பொருள்களை விட பகவான் உயர்ந்தவர். அவர் ஆசைப்படுவது உயர்ந்தது. அந்த பகவானையே நமக்கு பெற்றுக் கொடுப்பவள் தாயார் தானே. அப்ப ஆசைப்பட தகுந்த பொருளாக, மிக உயர்ந்த இலக்காக பொருளாக பிராட்டி இருக்கிறபடியால் மனசகா காமம், மனதாலே ஆசைப்பட தகுந்தவளாக பிராட்டி இருக்கிறாள். ஆகூதம் வாச்சகா. ஆகூதம்னா கருத்து என்று பொருள், வாச்சகான பேச்சு என்று பொருள். பேச்சுகளுக்கெல்லாம் கருத்தாக இருக்கிறாள். வேதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டுள்ளதோ, ஸ்மிருதிகளில், இதிகாசங்களில், புராணங்களில் அனைத்திலும் எத்தனை சொற்றொடர்கள் வாக்கியங்கள் இருந்தாலும் அதனுடைய கருத்து பிராட்டின்னு தெரிவிக்கிறார். கருத்துன்னு சொன்னா மேலோட்டமா பார்த்தா புரியாம கூட இருக்கலாம். மேலோட்டமாக இருப்பது நேரடியான பொருள். அதை ஆராய்ந்து பார்த்தால் தானே கருத்து புரியும். அது போல இப்ப ராமாயணம்னு ஒரு புத்தகத்துக்கு பேர் இருக்கு. 24,000 ஸ்லோகங்கள் வால்மீகி இயற்றினார். இதுல என்ன சொல்ல வந்தீர்னால் அவரே அதுக்கு விவரணம் சொல்லுகிறார். காவியம் ராமாயணம் கிருத்ஸ்னம் சீதாயாச்சரிதம் மகத்துன்னு சொல்லுகிறார் வால்மீகி. நான் பேர் ராமாயணம்னு வச்சேன், ஆனா உள்ளுக்குள்ள சொன்னதெல்லாம் சீதையினுடைய மகாத்மியம் தான். அப்ப அந்த காவியமே பிராட்டியினுடைய பெருமையை சொல்ல வந்தது. அத போல எந்த வேத வாக்கியம் எந்த இடத்தில் எடுத்துக்கொண்டாலும் வாச்சகா ஆகூதம், அந்தந்த சொற்களாலே வாக்கியங்களாலே கருத்தாக உள்ளுரை பொருளாக சொல்லப்படுபவள் பிராட்டிதான். வாச்சக ஆகூதம் சத்தியம். சத்தியம், சத்தியம் என்றால் உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருள்களாகவும் அவளே இருக்கிறாள். சத்து தியத்து என்று 2ஆக பிரித்துக் கொள்ளலாம். சத்து என்று சொன்னால் ஜீவாத்மா என்று பொருள்,
தியத்து என்று சொன்னால் அறிவில்லாத இந்த மேஜை, இந்த புஸ்தகம், இந்த மாலை, இந்த உடம்பு, இதுக்கெல்லாம் அறிவு கிடையாது. இதுக்கு தியத் என்று பெயர் உண்டு. சத் என்றால் ஜீவாத்மா என்று பொருள். சத்து, தியத்து, ய, சத்திய 3 சொற்களாக பிரித்து கொண்டு சொல்லப்படுகிறது. சத்துனா ஜீவாத்மாக்கள், தியத்து என்றால் அச்சேதன பொருட்கள், ய என்றால் இயக்குபவள் என்று பொருள். அப்ப சேதனாச்சேதனங்கள் அனைத்தையும் தனக்கு சொத்தாக கொண்டு இயக்கக்கூடியவள். வாசா ஆகூதம் சத்தியம் அசீமகி, அவளை நான் அடைய வேண்டும். அவள் என்ன அடையணும்? அதை எதிர்மறையாக பிரார்த்திக்கிறார். நான் அந்த பிராட்டியை அடைய வேண்டும். சத்தியம் அசீமகி பசூனாம் ரூபம் அன்னஸ்ய மயி ஸ்ரீஹி ஸ்ரயதாம், மயி என்னிடத்தில், ஸ்ரீஹி பெரிய பிராட்டியார், ஸ்ரயதாம் சேரட்டும். அந்த பிராட்டி எப்படிப்பட்டவள்? பசூனாம் ரூபம். பசு, பசுன்னு சொன்னா மாடுன்னு அர்த்தம் கிடையாது. பசு என்பது ஜீவாத்மாக்கள் அனைவரையுமே குறிக்கும். ஞானமுடையவர்களான ஜீவாத்மாக்களுக்கு முக்கியமான பண்பு என்ன? ஞானம், சைத்தன்யம், அறிவுன்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அந்த அறிவாகவே பிராட்டி இருக்கிறாளாம். பசுனாம் ரூபம், ஜீவாத்மாக்களுடைய தனித்தன்மை என்ன? இந்த மேஜைக்கு இல்லாத பண்பு எனக்கு என்ன இருக்குன்னால் அறிவு. அதுதானே என்ன, உடலிலிருந்து வேறுபடுத்துவது அறிவு, இந்த மேஜையிலிருந்து வேறுபடுத்துவது அறிவு. புஸ்தகத்துக்கு அறிவு கிடையாது. புஸ்தகத்துல எழுதினதை படிச்சு நாம் தெரிந்து கொள்ளலாமே தவிர புஸ்தகம் அதுல எழுதினதை ஒரு நாளும் படிக்காது. அப்ப ஜீவாத்மாவினுடைய தனித்தன்மை பசுனாம் ரூபம் என்று சொல்லப்படுகிறது, அதாவது ஞானம். அதுக்கப்புறம் அன்னஸ்ய யசஹா, அன்னம், அன்னம்னு சொன்னால் உண்ணப்படுகிற பொருள். உண்ணுவதுன்னா வாயால் உண்ணுவதுன்னு மட்டும் பொருள் அல்ல. நம்முடைய எல்லா இந்திரியங்களாலும் எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் அன்னம். இப்ப செவிக்கு உணவு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, செவிக்கு உணவுனா காதுல எடுத்து சாத்த போடுவேளான்னு அர்த்தம் கிடையாது. இசை செவிக்கு உணவாகிறது, நல்ல மனம் மூக்குக்கு உணவாகிறது. அதை போல அன்னம்னு சொன்னால் அனுபவிக்க தகுந்த பொருட்கள்னு அர்த்தம். அதனுடைய அனுபவியத்தை, ஒரு இனிமை இருக்கோ இல்லையோ, போக்கியத்தான்னு தெரிவிப்பார்கள். அந்தந்த பொருளில் இருக்கக்கூடிய இனிமையாக, சுவையாக, மனமாக, அனைத்துமாகவும் பிராட்டி இருக்கிறாள். அப்படிப்பட்ட பிராட்டி மயி ஸ்ரீஹி ஸ்ரயதாம், அவள் என்னிடத்திலே சேர வேண்டும் என்று 10வது ஸ்லோகத்துல பிரார்த்தனை. அடுத்து 11வது இதுல தான் கர்தமர் பார்க்கடல் கடையப்பட்ட போது பிராட்டி பிறந்தாள். உடனே கர்தமர் என்பவர் இவள் என்னுடைய மகள்னு ஸ்வீகாரம் பண்ணிட்டாராம். க்ஷீரோதாரணவ சம்பூதாம் ஸ்ரீயம் ஜக்ராஹ கர்தமஹா பிரஜாத்வேன ததா லக்ஷ்மீம் ததா பிரபிருதி கர்தமி, கர்தமருடைய பெண்ணானபடியால கர்தமி என்று பிராட்டிக்கு ஒரு பெருமை உண்டு. இப்ப பிராட்டிய வர வேண்டும்னு சொன்னால் அவருக்கு நெருக்கமானவர் தந்தை தானே. அந்த தந்தையின் இடத்துல பிரார்த்தனை வைக்கிறோம். கர்தம மயி சம்பவ, பிராட்டி என்னிடம் சேரும்படிக்கு நீ எனக்கு உதவ வேண்டும் என்று நெருக்கமான ஒரு தொண்டர் தகப்பனாரிடத்துல கேட்கிறோம். கர்தமேன பிரஜாபூதா, வேடிக்கையா சொல்றார். பிராட்டி தான் உலகத்தில் அனைவருக்கும் தாய்னு சொல்லிவிட்டு கர்தமருக்கு பெண்ணுன்னு சொன்னா முரண்படவில்லையா? எனக்குத்தான் எல்லாரும் குழந்தைகள், ஆனா நான் அவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு குழந்தை எப்படி இருக்க முடியும்? கண்ணன் கைலாச யாத்திரை ஒரு தடவை போனார். பாகவத புராணத்துல மகாபாரதத்திலையும் சொல்லப்படுகிறது. தனக்கு பிள்ளை பேரு வேண்டும். ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் குழந்தை பிறக்கல. பிரத்யும்னன் பிறப்பதற்கு முன்னால் கைலாச யாத்திரைக்கு கண்ணன் போனார். போய் சிவனிடத்துல ஏதானு வரம் கேட்க வேண்டும் அல்லவா, எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், புத்திர வரம் கொடுன்னு கண்ணன் கேட்டாராம். சிவன் சிரிப்பு வந்துடுத்து. கல்வா, எம்மையும் ஏழுலகும் நின் உள்ளே தோத்திய இறைவ என்று வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவர் புள்ளூர்தி கடல் பணிந்து தேத்துவரேன்னு ஆழ்வார் பாசுரம். உடனே பார்த்து கல்வான்னு அழைச்சாராம். வசுதேவருக்கு மகனாக கண்ணனே பிறந்தார். அதை போல தன்னுடைய குழந்தைகளுக்குள் ஒருவரான கர்தமருக்கு பிராட்டியே மகளாக பிறந்தாள். தாயே மகளாக கர்தமருக்கு பிறந்தார். கர்தமேன பிரஜாபூதா, கர்தமருக்கு பிரஜையாக, குழந்தையாக பிறந்தவளே மயி சம்பவ, மயி என்னிடத்தில் சம்பவ, நீ சேர வேண்டும். கர்தமர்னா அவரை பார்த்து பிரார்த்தனை, பிராட்டியின் இடத்துல பிரார்த்தனை கிடையாது. பிராட்டியையே பெற்றெடுத்த தந்தையான கர்தமரே மயி சம்பவ, பிராட்டி என்னிடம் சேரும்படிக்கு நீர் அனுகிரகிக்க வேண்டும். ஸ்ரீயம் வாசய மே குலே மாதரம் பத்மமாலினீம், மாதரம் உலகத்துக்கே தாயாக இருக்கக்கூடிய பிராட்டியை, பத்மமாலினீம் தாமரை மாலையை அணிந்து கொண்டிருக்கும் பிராட்டியை, ஸ்ரீயம் வாசய மே குலே, 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி என்னுடைய வீட்டில் தங்க வேண்டும்னு கடந்த ஸ்லோகத்துல கேட்டார். இப்ப என்ன கேட்கிறார்? எனக்கு மட்டும் சேர்ந்தால் போராது, என்னிடத்துல பிராட்டி வந்தா போராது, என்னுடைய குலம், என்னுடைய மகன், மகள், கொள்ளு பேரம், பேத்தி, எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரிடத்திலும் பிராட்டி விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். ஸ்ரீயம்
பிராட்டியை வாசய வசிக்கச் செய்வாய். கர்தமரை பார்த்து பிரார்த்திக்கிறோம், பிராட்டி என்னுடைய குலத்தில் அனைவரிடமும் விட்டு பிரியாமல் இருக்கும்படி நீ அவளுக்கு எனக்கு அனுகிரகம் செய்து அவளையும் என்னையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவரிடத்துல பிரார்த்தனை. 11வது ஸ்லோகம். அடுத்து 12வது ஸ்லோகம். வேற ஒருத்தர் பிராட்டியினுடைய துவாரபாலகர்கள், க்ஷேத்திர பாலகர்கள், கிரக பாலகர்கள் என்றெல்லாம் உண்டு. ஒரு பெரிய இடம் இருக்கு. இப்ப இந்த பள்ளிக்கூடம் இருக்கோ இல்லையோ, பள்ளிக்கூடத்துல வாசல்ல ஒருத்தர் 2 பேர் எப்போதும் காவல் இருக்க வேண்டும். அவர்கள் புறப்பட்டு பாதியில வர முடியாது. அப்பப்ப எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி பார்த்து யாரும் இல்லையா, யாரும் திருடன் வரலையான்னு இந்த க்ஷேத்திரத்தை, இந்த இடத்தை ரட்சிப்பதற்கு ஒருத்தர் பார்க்கணுமோ இல்லையோ. ஆண்டாள் திருப்பாவையில பாடுகிறாள், நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய். கோயில் காப்பான் ஒருத்தர், அவர்தான் க்ஷேத்திரத்தையே ரட்சிப்பவர். வாசல் காப்பான் என்பவர் துவாரத்திலே நின்று யார் வருகிறார்கள் போகிறார்கள்னு மட்டும் பார்ப்பவர். அத போல பிராட்டிக்கு சிலர் உண்டு. பத்மஹா கதஹா நிதிஹி சங்கஹா சதுர்தந்தி கஜஸ்ததா கல்யாண சர்ப்ப பஞ்சாஸ்யாக சிக்லீதஹா கிரகரக்ஷகாக. பிராட்டிக்கும் பெருமானுக்கும் வீடு இருக்கோ இல்லையோ, அந்த கிரகத்தை ரட்சிக்க கூடியவள் இவர்கள் தான். பத்மஹான்னு ஒருத்தர், அப்புறம் கதர்னு ஒருத்தர், சங்க நிதி என்று ஒருத்தர், அப்புறம் சதுர்தந்தி 4 தந்தங்களை உடைய ஒரு யானை, கல்யாண சர்ப்பம்னு ஒரு பாம்பு, பஞ்சாஸ்யாக 5 முகங்களை கொண்ட ஒரு சிங்கம், அதுக்கு மேல சிக்லீதா, சிக்லீதர் என்று ஒருவர் பிராட்டியினுடைய கிரக ரக்ஷகர்கள், வீட்டை காப்பவர்களுக்குள்ள ஒருத்தர். அந்த சிக்லீதர் இடத்துலதான் இப்ப இந்த ஸ்லோகம் பிரார்த்தனை.